ஒரு தேவ ஊழியர் தன் நண்பரிடத்தில் அங்கு பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் விளக்கி கூறிய பொழுது, பரலோகம் அங்கு மிகவும் சந்தோஷமாக ஆடல் பாடலுடன் தேவனை தரிசித்துக் கொண்டு இருப்போம் என்பதையும், நரகம் அங்கு அக்கினி குழம்புகளினால், அங்கு கந்தக நெருப்பினால் புழு அவியாமலும் அக்கினி சாகாமலும் இருக்கும் என்று அவர் விளக்கி கூறுகின்றார். அவர் ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64 அதிகாரம் 24 வசனத்தையும், மார்க்கு சுவிசேஷம் 9 அதிகாரம் 48 வசனத்தையும் எடுத்து விளக்கி நண்பரிடத்தில் கூறிய பொழுது அவர் அதை அசட்டை செய்து விடுகின்றார். பின்பு சற்று நேரத்துக்கு பின்பு சுற்றி பார்க்க சென்ற பொழுது ஒரு கண்ணாடி குவளைகளை செய்யும் தொழிற்சாலைக்கு சென்ற பொழுது அங்கு அக்கினியினால் கண்ணாடி குவளைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே உள்ளே சென்ற பொழுது அதன் வெப்பம் காங்கை இவரினால் தாங்க முடியவில்லை. அவர் வெப்பத்தினால் துடித்து கூறினார் ஊழியக்காரரிடத்தில், ஐயா, இந்த காங்கையை, இந்த வெப்பத்தையே நான் தாங்க முடியவில்லை. நான் நரகத்துக்கு சென்றால் அந்த வெப்பத்தை எப்படி தாங்குவேன்? நான் என்னை ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகின்றார். ஆம், இதே வண்ணம் அந்த எச்சரிப்பை நாங்களும் செவிமடுத்து எங்களை தயார்படுத்தி ஆண்டவர் இயேசுவுக்குள் ஆகுவோமா? இப்பொழுது நடக்கும் இந்த வெப்பம் எலினோ எம்மை எச்சரிக்கின்றது. சிந்திப்போம், ஆண்டவர் இயேசுவின் வருகையில் தயாராயிருப்போம். நன்றி, வணக்கம்.